பொண்டாட்டிக்காரன் தற்கொலை. இவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன்? முட்டா பைய. என்னங்க? என்ன? நான் தான் ஊர்ல இருந்து வரேன் போன் பண்ணிருந்தேன்ல, நீங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? ஆமா, ஊர்ல யாரும் பெக்காத பிள்ளைய நீ பெத்து விட்டா உனக்கு கூட ஸ்டேஷன் வர வரணுமா? ஓடி. இந்தாங்க மாமா காஃபி. எப்பக்கா வந்த? இப்பதான். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருக்கா, என் மேல எந்த தப்பு இல்ல, மாமாதான். குழந்தை தூக்கிட்டு உள்ள போ. நான் குழந்தை பெத்துக்கு ஊருக்கு போனா உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு என் தங்கச்சி இங்க விட்டுட்டு போனேன். அவளை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. செய்யறதை செஞ்சுட்டு ரொம்ப சுலபமா பேசுறீங்களே. நீங்க செஞ்ச மாதிரி நான் தப்பு செஞ்சிருந்தேன் செருப்பால் அடிப்பேன். நான் 1000 தப்பு செய்வேன். நீங்க 1000 தப்பு செய்வீங்க, ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வழி வழி என்ன? உன் கழுத்துல கட்டின மாதிரி உன் தங்கச்சி கழுத்திலும் லைசன்ஸ் கட்டிட வேண்டியதுதான். என்னடி கண்ணீர் வடிக்கிற? வரதட்சணை இல்லாம இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை உன் தங்கச்சிக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படு. எங்கடி முந்திரி பருப்பு? நான் எந்திரிக்கும் போது எல்லாம் ரெடியா இருக்கணும், உனக்கு தெரியாதா? முந்திரி பருப்பு தீந்துருச்சுங்க, குளிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரலாம்னு இருந்தேன். நான் குடிக்கிறத விட குளிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல? இனிமே இப்படி நடக்காதுங்க. ஊத்துடி. ஏன்டி இவ்வளவு ஊத்துற? எனக்கு தெரியும், நான் முழிச்சிட்டு இருந்தா ஊறுகாய் கொண்டு வா, சிப்ஸ் கொண்டு வான்னு உன்னை தொந்தரவு பண்ணுவேன். ஒரே அடியா பிளாட் ஆக்கிட்டா உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதனால தானே. சரிங்க, நீங்களே அளவு சொல்லுங்க. ஏண்டி இவ்வளவு வருஷமா என் கூட குடும்ப நடத்தி குப்பை கொட்டுற? ஊத்துற அளவு கூட உனக்கு தெரியாது. அளவு கத்து கொடுக்கறப்பா. ஏண்டி உன் புருஷன் நான் தான் உனக்கு தெய்வம். நான் சொன்னதை செய்யாம சாமி கும்பிடுறது ரொம்ப அவசியமா? இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் காரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெத்தலை பாக்கலாம் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சுட்டேன். வர்றவங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்க, ஞாபகம் வச்சுக்க. ஹலோ மணி, எங்க நீங்க வராம இருந்தீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி சொல்லிட்டு வராம இருப்போமா? ராவு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிரும். வாங்க, உங்களுக்காக எல்லா ஏற்பாடும் ரெடியா பண்ணி வச்சிருக்கேன். உட்காருங்க, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்க சொல்ல போறீங்க, நாங்க கேட்க போறோம். ஏய், வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆடி அசிஞ்சு வை, சீக்கிரம் வைடி. என்னது சகப்பா? ஜிலேபி எனக்கு ஒத்து வராதுங்க. சுகருங்களா? ஏய், சுகருங்கிறாருல, ஸ்வீட்டை கொண்டாந்து வச்சிருக்கீங்க. போய் சக்கரை காப்பி எடுத்துட்டு வா, போடி. ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க. கொண்டு வருவா, கொண்டு வருவா. வந்த வேலையை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களா? முதல்ல பாயிண்ட்டுக்கு வாங்க. சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய் கட் பண்ணுங்க. இந்த விளையாட்டுல யாரும் கடன் சொல்லக்கூடாது. எடுத்துங்க. என்னங்க இது காப்பி? சூடே இல்லாம இருக்கு, முந்தானத்து போட்டதா? சூடு இல்லையா? ஏண்டி உன்னை சுகர் இல்லாம தானே எடுத்துட்டு வர சொன்னேன், சூடு இல்லாம உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். என்னடி எய்த்து பேசுற? யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதைதான். நமக்கும் மனசு இருக்குங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. நம்மள வெறும் சுகத்தர மிஷினா தான் ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. இந்த ஆம்பளைங்க செய்யற கொடுமைக்கெல்லாம் முதல்ல ஒரு முடிவு கட்டியாகணும். காலம் காலமாக நடந்து வரும் இந்த ஆண்களின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த பாம்பு புற்றில் எத்தனையோ வருடங்களாக தவம் இருக்கிறேன். என் தவத்தின் பயனாக காளிகாம்பாள் எனக்கு உல்டா புல்டா லேகியத்தை தந்துள்ளார். இதை நான் தங்களுக்கு தருகிறேன். இந்த உல்டா புல்டா லேகியத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்களை அடிமை போல் நடத்தும் ஆண்களுக்கும் தாருங்கள். தாயே, இத நாங்களும் சாப்பிட்டு எங்க புருஷனுக்கும் கொடுத்தா என்ன நடக்கும்? எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். இதுவரை நீங்கள் அவர்களுக்கு செய்த பணிகளை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். நீங்கள் அவர்களிடம் பட்ட அவஸ்தைகளை அவர்கள் உங்களிடம் படுவார்கள். தாயே, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த உல்டா புல்டா லேகியத்தை சாப்பிட்டா உண்மையிலே எல்லா ஆம்பளைங்களும் மாறிடுவாங்களா? என்னிடம் இருந்து இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்ட பெண்கள் சந்தோஷமாக வாழ்வதே அந்த மங்கம்மா பட்டினம் போய் பாருங்கள். அப்பா
ஐயோ தலை பிரசவம் இல்ல அதான் புருஷனுக்கு வலி அதிகமா இருக்கு போல இருக்கு. ஆம்பளைக்கு பிரசவம் வலியா? நீங்க என்ன ஊருக்கு புதுசா? நீங்க சுமக்கிறதும் பெக்கிறதும் மட்டும்தான் பொம்பளைங்க, வலி வர்றது ஆம்பளைங்களுக்குமா? இந்தாங்க என்னது மசாலா பால். என்னடி திடீர்னு மசாலா பால் கொடுத்தா சுத்துற? ராத்திரி பகலா கண்ணு முடிச்சு சீட்டாடிட்டு இருக்கீங்கல்ல, உடம்பு சூடா இருக்கும் அதான். ரொம்ப நக்கலா? பின்னிடுவோம் பின்னி. போடி உள்ளார, போடி உள்ளார. என்னடா? ஒண்ணு இல்ல, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், இல்லனா அவ கோச்சுக்குவா. டேய் என்னாச்சு அவனுக்கு? ஐயோ நான் மறந்துட்டேன், நான் போய் சமையல் பண்ணணும். டேய் நீ இப்ப இங்க இருக்கியா, நீயும் போறியா? ஐயோ என் பொண்டாட்டி பழமோ கோச்சுக்காத, இத வந்துட்டேன். என்னாச்சு? எல்லாரும் ஓடுறானுங்க. என்னது வளைய வளையமா போகுது? அப்படி ஓடுது. என்னையா அந்த மாதிரி முடிச்சிட்டு இருக்க? என் பார்வை அப்படி தாங்க. என்னங்க நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. காலம்க்கு வாடி, எங்க சுத்திட்டு வர? என்னங்க, அது குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது சாப்பிடுங்க. என்னது? பிரசாதம், உங்களுக்கா கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். என்னன்னு வேண்டிக்கிட்ட? நீங்க லிட்டர் லிட்டரா குடிச்சாலும் உங்க லிவருக்கு ஒண்ணுமே ஆக கூடாதுன்னு. ஏய், படி தாண்டி நீ கோயிலுக்கு போனாலும் உண்மையிலே நீ பத்னிங்கிறத நிரூபிச்சிட்ட. கொண்டா. பிரசாதம் இல்ல? என்ன இழிச்சு வாங்கி நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க பிரசாதம் சொல்லி இந்த விஷத்தை கொடுத்து என்ன ஒரே அடியா மேல அமிச்சிடலான்னு பாக்குறியா? என்னங்க நீங்க, கள்ளு குடிச்சாலும் கனவு, புல் அடிச்சாலும் புருஷன்னு வாழ்ந்துட்டு இருக்க, நான் உங்களுக்கு விஷம் கொடுப்பேனா? முதல்ல நீ சாப்பிடு. ஓம் சாந்தி. என்ன அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். என்னங்க உங்களுக்கு என்ன வேணுங்க? ஏய் ஊத்து. என்ன சின்ன குழந்தை நினைச்சியா? கிரேப் போட்டு தர மாதிரி தர? சாரிங்க. தள்ளி போயா, நீ பக்கத்துல இருந்தால சீட்டு வரமாட்டேங்குது. இந்தாங்க. என்ன இது? காப்பிங்க. காபி குடிக்கிற நேரமா இது? போய் பீர் கொண்டு வா போ. ஏய் ஜில்லுன்னு இல்ல, தொலைச்சிடுவேன் போ. சரிங்க. ஆட்டி நாச போடுங்க. அடச்சே, பக்கத்துல இருந்த நை நைன்னு போய வெள்ள. சுப்பி. என்னம்மா சிரிக்கிறீங்க? டாக்டர், வயித்துல குழந்தை ரங்கராட்டினம் விளையாடுது. அடடே அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறந்துரும். இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா பிறக்கிற வழியை காணோம். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர், நாங்கெல்லாம் ரங்கில சினிமா போகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, இன்னும் உங்க புருஷனுக்கு பிரசவ வலி வரல, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. ஏண்டா ரொம்ப வலிக்குமா? ஆமாடா, பயமா இருக்கடா. நானே 2 பெத்து போலையா? எனக்கு 6. தைரியமா இரு. இது உருவாகாமலே இருந்திருக்கலாம். டேய் பிரசவ வைராக்கியம் மயான வைராக்கியம்னு சொல்லுவாங்க. பெத்து எடுக்கிற வரைக்கும் தான்டா பயப்படுவோம். பெத்து போட்டுட்டோம்னு வச்சுக்க, மறுபடியும் அந்த ஆசை வரும். ஐயோ வலிக்குதே. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வலியே வரலையே.
ஒண்ணுமே புரியலையே. சரி, வலி வந்தா சொல்லி அனுப்பு. ஐயோ வலிக்குது. ஏய், அங்க பாருடா. வலிக்குது. அடி வயித்து வலிக்குது. ஐயோ, அடி வயித்து வலிக்குதுடா. டாக்டர் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். டாக்டர், வலிக்குது டாக்டர். டாக்டர். ஒண்ணு இல்ல, பிரசவ வலி. என்ன டாக்டர் நீங்க பாட்டு வந்துட்டீங்க? அங்க முன்னாடி பிரச்சனை ஆகல, எனக்கு வலி வரல. பிரசவ வலி குழந்தையோட அப்பனுக்கு தான் வரும். ஓஹோ. ஐயோ, வலிக்குது. சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. இனிமே பயம் ஒண்ணும் இல்ல. அத்தா, உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. எழுந்துடா. என் குழந்தை எழுந்துடா. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டியடா பாவி. உன்னை என்ன செய்யறேன் பாரு. தண்டனை தர வேண்டியது நீ இல்ல. நான். போடா. வேண்டாங்க, வேண்டாங்க. இவ்வளவு தைரியம் வந்தது? குழந்தை பெத்த பச்சை உடம்ப இப்படி போட்டு மெதிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? குழந்தை சொல்லு, எப்படி நடந்துச்சு சொல்லு. எல்லாத்தையும் ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி மணி 7 இருக்கும். நீங்க வெளியே போயிருந்தீங்க. வீட்டுக்கு வந்த உடனே குடிச்சிட்டு கடிக்கிறதுக்கு காரமா ஏதாவது கேப்பீங்க. சிக்கன் 65 செய்யலான்னு சமயக்கட்டுக்கு போனேன். அங்க இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே இல்ல. மழை பெஞ்சதால என்னால மார்க்கெட் போக முடியல. பக்கத்து வீட்டுல போய் கேட்கலான்னு கதவை தட்டினேன். கிரிஜா கதவை திறந்தாங்க. அப்ப பார்த்து பயங்கரமான ஒரு இடி இடிச்சது. பயத்துல நான் கிரிஜாவை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மோசம் போயிட்டேங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அப்பா பாசம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு குழந்தைய பார்க்க அந்த வீட்டு பக்கம் போன நான் போக மாட்டேங்க. உங்களை மீறி நான் போக மாட்டேங்க. யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு நான் ஆட்ட வேண்டியது இருக்குது. நாளைக்கே இது வளர்ந்து மொட்டை கண்ணு கோண வாயமா சட்டி சட்டி வந்து நிக்க போகுது. அம்மா தாயே, நாளைக்கு என்ன ஆஸ்பத்திரியில சேர்ந்து வேற எவனுக்காவது பிரசவ வலி வந்து நான் அவமானப்பட வேண்டாம். இந்த வாந்திக்கு யாரு காரணம் இப்பவே சொல்லிடு. பால் பாலா வாந்தி எடுக்கிறப்பவே தெரியல. தாய்நாடு, தாய்மொழி என்றெல்லாம் உயிரற்ற பொருள்களை பெண்ணாக பாவித்து மரியாதை தரும் நீங்கள் உயிருள்ள பெண்களை மதிப்பதில்லை. நீங்கள் அவர்களுக்கு செய்த கொடுமைகளை நினைத்து பார்த்தீர்களா? அதெல்லாம் நினைச்சு இப்ப நாங்க வருத்தப்படுறோம் தாயே. பொம்பளைங்க மாறினா என்ன நடக்குன்னு நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் தாயி. ஆண்பருக்குமே வெளியே தலகாட்ட முடியல. நீங்க தான் எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிக்கணும் தாயே. தாய் என்றாலே மன்னிக்கும் குணமுடையவள். நீங்கள் என்னை தாய் என்றதால் உங்களை நான் மன்னிக்கிறேன். உங்கள் மனைவிகளுக்கு உல்டா புல்டா லேகியம் தந்தேன். உங்களுக்கு உல்டா உல்டா லேகியம் தருகிறேன். இதை சாப்பிடுங்கள். எல்லாம் பழைய நிலைக்கே திரும்பிவிடும். இனியாவது பெண் என்பவள் உங்களில் பாதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓ சாந்தி.